இரு பறவைகள், சூசி என்ற ஆண் பறவையும் மீனா என்ற பெண் பறவையும் தாங்கள் முன்பு இருந்த காட்டில் வறட்சி ஏற்பட்டதனால் பல பிரதேசங்களை தாண்டி ஒரு பெரிய பசுமையான காட்டுக்கு வந்து சேர்ந்தன. ஆனால் அவர்களுக்கு தங்குவதற்கு கூடு இல்லை. அதனால் அவர்கள் இருவரும் தங்களுக்கென ஒரு அழகான கூடு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அவர்கள் காட்டிலே பல இடங்களை பார்த்தார்கள். சில மரங்கள் மிக உயரமாகவும் சில கிளைகள் பலவீனமாகவும் இருந்தன. இறுதியில் ஒரு பெரிய மாமரத்தின் கிளையில் ஒரு இடம் அவர்களுக்கு சரியாக தோன்றியது. அப்போது அவர்கள் கூடு கட்டுவதற்கான சகல ஆயத்தங்களையும் செய்தார்கள். அவர்கள் கூடு கட்டத் துவங்கியவுடன் திடீரென அந்த காட்டில் கடும் காற்று வீசியது. சூசி எடுத்துக்கொண்டு வந்த புல்லும் மீனா சேர்த்த இலைகளுமெல்லாம் பறந்து போனது. அவர்கள் சிறிது மனமுடைந்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஓயாமல் முயன்றார்கள். இந்த முறை கிளைகளை நன்கு சுருட்டி நாரை உறுதியாக கட்டினார். சூரியன் மறையும் நேரம் வரை அவர்கள் கூடு கட்டிக்கொண்டே இருந்தார்கள். அடுத்த நாள் மாலை மழை பெய்தது. அவர்கள் கூடு இன்னும் நிறைவடையவில்லை. மழை நீரால் கூடு நனைந்தது. சில இலைகள் கிழிந்தன. மீனா சொன்னாள், சூசி நம்மால் முடியாது போலிருக்கு. சூசி சொன்னது, இல்லை மீனா, நம்மால் முடியும். எத்தனை தடைகள் வந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும். இருவரும் தங்கள் சிறகுகளை மழை நீரிலிருந்து மறைத்து நனைந்து கிளைகளை விட்டுவிடாமல் சேர்த்தார்கள். அவர்கள் இரவில் கூட முளைத்தனர். காட்டில் இருந்த சில விலங்குகள் சிரித்தன. இவ்வளவு மழையிலும் கூடு கட்டுறீங்களா என்றனர். ஆனால் அந்த இரு பறவைகள் அவற்றை பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக தங்கள் கூட்டை கட்டின. 3 நாட்களின் கடும் உழைப்புக்கு பிறகு அந்த கூடு வலிமையாகவும் அழகாகவும் ஆனது. அது காட்டின் மிக அழகான கூடு என எல்லா பறவைகளும் பாராட்டின. சிறிது காலம் கழித்து மீனா அந்த கூட்டில் ஒரு சிறிய முட்டை வைத்தாள். இருவரும் அதை பாதுகாத்தினர். காற்றும் மழையும் மீண்டும் வந்தாலும் இப்போது அவர்கள் பயப்படவில்லை. அவர்கள் கூடு இப்போது வலிமையாக இருந்தது. ஒரு சில நாட்களில் முட்டை உடைந்தது. சிறிய பறவை குஞ்சு வெளிவந்தது. சூசி மீனா இருவரும் சந்தோஷமாக கூவினார்கள். அவர்கள் போராடியும் சிரமங்களையும் தாண்டியும் தங்கள் கனவு வீட்டை உருவாக்கியிருந்தனர். இப்போது குஞ்சு பறவையுடன் அந்த 3 பறவைகளும் சந்தோஷமாக வாழ்ந்தன.